வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். தமிழக அரசு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படும் பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயாக வழங்க திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் முதல் கட்டமாக இது செயல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக உள்ளது. இதனால் தேங்காய் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அரசு இதுகுறித்த கருத்து கேட்டு வருகிறது. அதிகமானோர் தேங்காய் எண்ணெய் வழங்க ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் விரைவில் தேங்காய் அல்லது கடலை எண்ணெய் ரேஷன் கடைகளில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.